தலைவர் 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 மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, என் தம்பிகளே, உறவினர்களே, குறிப்பாக தலைவர் எல்லோருக்கும் என்னுடைய மீடியா நண்பர்களே, சினிமாவை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப நன்றி என்னைய உடனே கூப்பிட்டதுக்காக பச்சன் சார்கள். நான் 2 வருஷமாச்சு ஈவினிங்கில் எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிறதில்ல. கலந்துக்கணும்னு ஆசை எல்லா நிகழ்ச்சியிலையும். பட் ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதை நான் கொடுத்துக்கிட்டு அடக்க ஒடுக்கமாக ஒரு 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிடுறது. 7 மணிக்கெலாம் டின்னரை முடிச்சுட்டு அப்படியே சினிமா 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஏதாவது ஒரு சினிமாவை பார்த்துட்டு அழகாக 9:30 மணிக்கு. அதனால் நான் எங்கேயுமே ஈவினிங்கில் அதை நான் சொன்னேன். வந்தால் நடுவில் போகக்கூடாது, அது சபை நாகரிகம் இல்லை. பெரியவங்களாம் இருக்கும்போது நான் பாட்டுக்கு பேசிட்டு போனேன்னா நல்லா இருக்காது. நான் உயரத்தில் சொல்ல, பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. என்னோட பெரியவங்களாம் இங்கே இருக்கிறாங்க. தலைவர்கள்லாம் இருக்கும்போது தொண்டர்கள் சின்னவங்க தான்மா. இல்லையா? அதனால் தங்கர் பச்சன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல ஒரு எப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியல, அந்த நினைப்பு இருக்கிறதில்ல. தங்கர் பச்சன் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய இயக்குனர். பல காவியங்களை தமிழ் திரையுலகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் கொடுத்தவர். ஏன்னா அவர் படங்கள் திரைப்படங்களாக நான் பார்த்ததில்லை, ஒரு காவியங்களாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர் தன் மகனை அறிமுகப்படுத்தணும். அது அன்பு காட்டுறவனுக்கு நான் அடிமையாக இருப்பேன், அடக்க நினச்சா என் கோபத்தை யாராலும் அடக்க முடியாது. அதுதானே கரெக்ட் தானே? கதையே சொல்லிட்டார் அந்த டைட்டிலில். என்னுடைய ஃபார்முலா தான் அது. என்னுடைய ஃபார்முலா, என்னுடைய குணாதிசயம். நாங்கள்லாம் ஒரே குணாதிசயங்கள் கொண்டவங்க தான். அன்புக்கு அடிமையாக இருப்போம், அடக்கணும்னு நினச்சா அவ்வளோதான். எங்கள் கோபத்தை எங்களாலே அடக்க முடியாது, இல்லையா? அப்படியே இருந்து அப்படியே ஜெயிச்சிட்டோம். அது ஒரு விஷயம். ஸோ இந்த படக்குழுவினரையும் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் நான் மனதார வாழ்த்துறேன். இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா சின்ன படங்கள் தான், சிறு முதலீட்டு படங்கள் தான் ஓடணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். திரையுலகமே திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கு. அதுலேயும் ஒரு மெசேஜ், நீங்கள் தங்கர் பச்சன் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய படங்கள்லாம் ஆணித்தரமான ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லுவார். மெசேஜ் சும்மா எடுத்துட மாட்டார். கத்தி, ரத்தம், வெட்டு, குத்து, அது அவர் தெரியாதது. காவியங்கள்
அவர் இந்த படத்தை வழங்குறார் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு காவியமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ஏன்னா இப்போது அது போகிற இடங்கள்லாம் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். வருகின்ற எழுத்தாளர்கள், இளைய தலைமுறை எழுத்தாளர்கள், இயக்குனர்கள், அவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா சினிமான்றது ஒரு பயங்கரமான ஆயுதம், வலிமையான ஆயுதம். சினிமா சொசைட்டியில் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நம்ம கையாளணும். ஆனால் இப்போல்லாம் படம் ஓடணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்களே தவிர அதில் என்ன நம்ம செய்தி சொல்கிறோம், மக்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்றது இல்லை. அந்த படம் ஓடணும், என்ன கதை அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு வர்ற இளைஞர்கள் எல்லாரும் இல்லை, ஒரு சிலர். அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு வேணும். நீங்கள் சினிமா மூலமாக என்ன சொல்கிறீங்க மக்களுக்கு, ஜனங்களுக்கு என்ன சொல்கிறோம்? சும்மா காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் சினிமா. இப்போ அதுவும் சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது, அது வேறு விஷயம். எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது இயக்குநர்களுக்கும் இருக்கணும் அந்த அக்கறை, நடிகர்களுக்கும் இருக்கணும், டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் இருக்கணும். ஒரு படத்தை உருவாக்கும் போது அந்த படம் மூலமாக ஜனங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நான் ஒவ்வொரு மேடை கிடைக்கும் போதெல்லாம் இதை நான் அழுத்தி சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் ஆகவே குறிப்பாக நான் யாரையும் சொல்லலை, எந்த நடிகரையும் சொல்லலை, குறிப்பாக எந்த இயக்குனரையும் சொல்லலை, எந்த எழுத்தாளனையும் சொல்லலை. வருகின்ற இளைஞர்கள், சமுதாயத்தை மாற்றுங்கள். உங்கள் கையில் ஒரு வலிமையான ஆயுதம், சினிமா என்ற ஆயுதம் கிடைத்திருக்கிறது. அந்த ஆயுதத்தை கவனமாக நீங்கள் பயன்படுத்தணும்னு கேட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்போது அவரை ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு நான் இப்போ பிஸியாக 90s பல மொழிகளில் அவ்வளோ இதாக இருக்கும்போது நானும் அப்படி தான் நினச்சேன். நம்மளே நம்ம பிள்ளையை அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்காது. அதில் பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அந்த ஆல்பத்தை கையில் வச்சுக்கிட்டு எத்தனையோ இயக்குநர்கள்ட்ட போயிட்டேன். நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன், இவனை நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பல இயக்குநர்கள்ட்ட போனேன். யாருமே, பல தயாரிப்பாளர்கிட்டலாம் போனேன். அப்போ தான் கடைசியாக போய் நானும் என் மனைவியும் ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட போகிறோம். ஏன்னா அவர் புது புது டெக்னீஷியன்லாம் உருவாக்குறவர், தைரியமாக. அவர்கிட்ட போய் இதே வார்த்தை நானும் என் மனைவியும் போய் கேட்குறோம். அப்போ தான் அவர் சொன்னார், நீ தான் பெரிய டைரக்டர் ஆச்சையா, நீயே அங்கேயும் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்க, நீயே அவனை வச்சு படம் எடுயா அப்படின்னு சொன்னார். அதனால தான் நான் கட்டாயமாக அவரை நானே வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஆனால் தங்கர் பச்சான் அவர்கள் ரொம்ப அழகான வேலையை பண்ணியிருக்கிறாரு. ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்தணும், அந்த இளைஞர்கள் மத்தியில் போய் ஒரு நடிகனாக பச்சக்குன்னு நெஞ்சில் நிற்கணும். அப்படின்னா இன்னொரு இளைஞன் அந்த இளைஞனை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. அவர் பாலு மகேந்திரா அவருடைய பட்டை தீட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அவர் பழக்கம் இல்லை. இருந்தாலும் அவர் இந்த படத்தின் மூலம் முதல்ல ஒரு இயக்குனராக, ஒரு இயக்குனர் சங்கத்தில் அதன் மூலமாக கூட நான் ஆசைப்பட்றேன். அந்த இயக்குனர் வெற்றி பெற வேண்டும். முதல்ல ஒரு இயக்குனர் அவர் வெற்றி பெற வேண்டும்னு ஆசைப்பட்றேன். வெற்றி